வேதாகமத்தில் மருத்துவ பணியாளர்கள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நபர் லூக்கா. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்தில் பிரியமான வைத்தியனாகிய லூக்கா என்ற வசனம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதனால் லூக்கா சுவிசேஷகன் ஒரு டாக்டருங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலையும் பெண் மருத்துவச்சிகளை பற்றின குறிப்பு இருக்கிறது. அது யார்னா சிப்பிராள் மற்றும் பூவாள். இவங்களை பற்றி நாம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலிருந்து 22ஆம் வாக்கியம் வரைக்கும் வாசிக்கலாம். இவர்களை பற்றின சரித்திர சுருக்கத்தை நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுகின்றேன். இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த காலத்தில் அவர்கள் மிகவும் பழுகி பெருகக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. இதை பார்த்த பார்வோன் மன்னன் இவர்கள் பழுகி பெருகுவதை தடுக்க வேண்டும் என்று நினைத்து இஸ்ரவேல் மக்கள் பெற்றெடுக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும், பெண் பிள்ளைகளை மட்டும் உயிருடன் வைத்திருக்க வேண்டும் என்று சட்டம் போடுவதை பார்க்க முடிகின்றது. இந்த சட்டத்தை கடைபிடிக்கும்படியாக எபிரேய மருத்துவச்சிகளான சிப்பிராள் மற்றும் பூவாளுக்கு சொல்லுவதை பார்க்க முடிகின்றது. ஆனால் அரசனின் கட்டளையை தங்கள் வாழ்க்கையின் சட்டமாக எடுத்துக்கொள்ளாமல் எபிரேய பெண்களுக்கு ஆண் பிள்ளை பிறப்பதற்கு உதவியாக இருந்தார்கள் என்பதை வேதாகமம் பதிவு செய்து வைத்திருந்தது. பாருங்க, இந்த உலகத்தின் அரசனின் சட்டத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, பரலோகத்தின் தேவனின் சட்டத்துக்கு அவர்கள் கீழ்ப்பட்டிருந்தார்கள். அதன் நிமித்தமாக அந்த உத்தமமாகவும் உண்மையாகவும் இருந்த அந்த மருத்துவச்சிகளுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சதுங்கிறத நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். 21ஆம் வாக்கியம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். இந்த வசனத்திலிருந்து ஆண் பிள்ளைகளை காப்பாற்றின மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார், அவர்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி பெருகும்படி வளரும்படி செய்தார் என்பதை பார்க்கலாம். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு நர்ஸஸும் மருத்துவ பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பேஷண்ட்ஸுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறார்களோ அதை பரலோகத்தின் தேவன் பார்த்து அவர்களுக்கு நன்மை செய்து அவர்கள் குடும்பங்கள் வளரும்படி தலைக்கும்படி செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களான டாக்டர்ஸ் மற்றும் நர்சஸ் மற்றும் மருத்துவ பணியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.